ஸோ இந்த இயர் வந்து கோல்டு நல்லா பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் கோல்டை விட சில்வருமே இன்னுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே. கம்பேர் டு ஈக்விட்டி. ஸோ இந்த கம்மிங் 2026ல வந்து மேபி இது வந்து மறுபடியும் ஈக்விட்டியோடைய டர்னாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நெறைய எக்ஸ்பர்ட்ஸுமே கூட 2026மே கோல்டு, சில்வர் விலை இன்னுமே வந்து உயரும்னு சொல்றாங்க. அப்போ மார்க்கெட் லோவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? கரெக்ட். 2025ல பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் பெருசா ஒண்ணும் ஏறலையே தவிர, பெருசா இறங்கல. அட் த ம். சேம் டைம் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ராலி ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சில்வருமே ராலி ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு யூனிக் ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி நார்மலா ஆனதில்ல. இதுக்கு ஓகே. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் எ கன்சல்டன்ட்டா நாங்க என்ன பண்ணுவோம்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் இருக்குனாக்கா, அத ஹெட்ஜ் பண்றதுக்கு தான் நாங்க கோல்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஹெட்ஜிங்கா தான். பட் லாஸ்ட் 1 இயர்ல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, லாஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் என்ன ஆச்சுனாக்கா, நாங்க ஹெட்ஜிங்க தவிர உங்களுடைய போர்ட்ஃபோலியோல சம் பெர்சன்டேஜ் ஒரு 10 to 15% வந்து அலோகேஷன் குடுங்கன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி யூனிக் ஸ்டேஜ். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னாக்கா, அக்ராஸ் குளோப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து கோல்ட வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பை பண்றாங்க. ஆப்வியஸ்லி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அதோடைய பிரைஸும் வந்து ராலி ஆகும். கோல்ட ஓகே. விட சில்வர் ஏன் ராலி ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ அக்ராஸ் குளோப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே கோ கிரீன், சோலார் அந்த மாதிரி பேட்டரி அது மாதிரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதோடைய டிமாண்டுமே ஜாஸ்தி ஆகுது. அதனால அதுவுமே நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு.